அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாதம் முழுவதும் இறைவனுக்காக நோன்பு நோற்று இப்போது நாம் ஈதுல் ஃபித்ர் பெருநாளை நெருங்கிவிட்டோம். அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த மகிழ்ச்சியான நாளில் வெறும் கொண்டாட்டம் மட்டுமின்றி நபிகளார் காட்டித்தந்த சுன்னத்தான அமல்கள் மூலம் எப்படி அதிக நன்மைகளை அடையலாம் என்பதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். முக்கியமான அமல்கள். 1. குளித்து நறுமணம் பூசுதல். பெருநாள் தொழுகைக்குச் செல்வதற்கு முன்பாக குளிப்பது சுன்னத்தாகும். அதேபோல் நம்மிடம் இருக்கும் ஆடைகளில் சிறந்த அல்லது புத்தாடையை அணிந்து ஆண்கள் நறுமணம் அத்தர் பூசிக்கொள்வது நபி வழியாகும். 2. பேரிச்சம்பழம் உண்ணுதல். ஈதுல் ஃபித்ர் அன்று காலை உணவாக ஒற்றைப்படையில் 3, 5 அல்லது 7 பேரிச்சம்பழங்களை உண்டுவிட்டு தொழுகைக்குச் செல்வது சுன்னத். நாம் நோன்பை முடித்துவிட்டோம் என்பதை